குட் மார்னிங் நம்பி. சார் வாங்க. அவன் என்னது கல்லர் மாதிரி? அம்மா அப்பா சார், ரோட் ஆக்சிடென்ட் ஒரே நாள். சாரி. இப்போ இதான் மிச்சம். எப்போ இது? அது ஆகி பல வருஷம் ஆச்சு சார். நீங்க உட்காருங்க சார். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் பொண்ணு, அண்ணா என்ன பண்ற? அம்மா பூ பறிச்சிட்டு வர சொன்னாங்க. ஏன் நீ உங்க அம்மா மாதிரி பூக்காரியா போறியா? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, கிளம்புடி. நான் எல்லாத்தையும் பறிச்சு அம்மா கொடுத்து அனுப்புறேன். சரியா? கிளம்பு. நீங்க உட்காருங்க சார். ஊர் பெரியங்களா வர சொல்லிருக்கேன். 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சாப்பிட வாப்பா தம்பி. டேய் சும்மா இரு கிளவி. வெளிய ஆளுங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் சுந்தர், எங்கடா இருக்க? வாட்ச்மேன் தம்பி, சாப்பிட்டீங்களா? ஏய் கிளவி, அறிவில்ல? அவர் இன்ஸ்பெக்டர், யார் என்னன்னு தெரியாம. யாரா இருந்தா என்னப்பா? சாப்பிடாதவங்கள சாப்பிட விடணும் இல்ல. சாரி சார். நீ போயிட்டு அப்புறமா சாப்பாடு சாப்பாடு. நீ முதல்ல உள்ள போய் சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். என்ன நீங்களே இப்படி லேட்டா வந்து எப்படி? சாப்பிடறதுக்கு வந்துட்டோமே. நம்ம நடராஜன் சாப்பிடாம வந்துட்டானா? அவன் வீடு பக்கத்துல 4ஆம் தெருவுல தான் இருக்கு. அவனை போய் சாப்பிட்டு வந்து சொல்லுப்பா. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். வாய் மூடு. பாப்பா வாங்கடா டேய். வணக்கம் வணக்கம். அண்ணா சாரிண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க எல்லாரும் இங்க எதுக்கு வர சொல்லிருக்கேன்னா, மந்திரி சிதம்பரத்துல ஒரு மீட்டிங்கா வரார். அதை முடிச்சுட்டு அப்படியே வேதாரண்யத்தில் இன்னொரு மீட்டிங்கா போறார். நைட்டு நம்ம ஊர்ல தங்குற மாதிரி இருக்கும். மந்திரியோட பிஏ எனக்கு தெரிஞ்சவருங்கிறனால எதுக்கு நம்ம ஊருக்கு வந்துட்டு வெளியே தங்கணும், நம்ம வீட்லயே தங்கிக்கலாமா சும்மா போன் பண்ணி கேட்டிருக்கேன். அப்படி மந்திரி நம்ம வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டாருன்னா ஊரை கூட்டி ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டு நம்ம ஊருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் மந்திரி காதுல போட்டுருவோம். நல்ல விஷயமாச்சே. டேய் சுதார், எல்லாருக்கும் எள்ளி வெட்டி எடுத்துட்டு வா. சரி மாஸ்டர், இதோ எடுத்துட்டு வரேன். நம்பி உட்காருங்க. நம்ம ஊர் குளம் கூட 4-5 வருஷமா தூர் வராம இருக்கு. அதையும் காதுல போட்டு வைங்க. அத தூர் வரம்னா கொஞ்சம் பாசமத்துக்கு பயன்படும். வைஃபை கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதுக்கு நீ போய் இளநீ விட்டு ஹெல்ப் பண்ணு போ. ஆமாண்ணா, ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம் அந்த கான்ட்ராக்ட் விஷயமா. பேசி முடிச்சலாம். ஒரு கும்பாபிஷேகம் நடத்திடுவோம். கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு நிமிஷம் பிஏ பேசுறேன். என்ன நம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். மினிஸ்டர் உன் வீட்ல தங்க ஓகே சொல்லிட்டாரியா? சூப்பர் சார் சூப்பர் சார். ஆனா விவரமான ஆளியா நீ? சார் புரியல சார். 2 பேரும் ஒரே ஆளுங்கன்னு சொல்லவே இல்லையா நீ? ஓ அப்படியா சார்? எனக்கு இந்த கதையெல்லாம் வேணாம். பேரு சொன்னோன்னு அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரியா? அப்படியா சார்? ஃபர்ஸ்ட் டைமா வெளியே தாங்க சார். எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு சார். வீட்ல ஏசி உட்பட எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க அத பத்தி worry பண்ணிக்காதீங்க சார். இந்த ஊருக்கு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் ஃபேக்ஸ் அனுப்பிச்சு விடு. மினிஸ்டர் கிட்ட பேசி நான் பாத்துறேன். யோ என்னையா இது? பாதி பழைய 500 ரூபாய் தாளா இருக்கு. கொடுக்கறதுல இவனுங்க இது தாங்கலையா? சரி, இது ஐயாவோட 2வது வீட்டு கொடுத்து விட்டுரு. அண்ணா அண்ணா ஒரு சந்தோஷமான செய்தினே. மந்திரி நம்ம வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணா. அதுல சிதம்பரத்துல ஃபங்க்ஷன் அவருக்கு 8:30 மணிக்கு தான் அங்க முடியுது. எப்படி பார்த்தாலும் ஊருக்கு வரதுக்கு ஒரு 9:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஜை போட்டு ஆட்டம் பாட்டம் ஒரு கரகாட்டத்தை பிரமாணம் நடத்திட்டா நல்லா இருக்குமே. 9 மணி நேரம் கூட்டம் நிக்குமே. என்ன சொல்ற பாயிண்ட் இருக்கு. புலி வேஷம் கட்டி ஆடலாமா ஃபங்க்ஷன்ல? அண்ணன் யாரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. புலிவேஷம் கட்டி ஆடுவாப்ல, இந்த கலை நிகழ்ச்சியில ஆட்டுமான்னு கேக்குறாப்ல. நம்ம நோக்கமே கலை நிகழ்ச்சியில கூட்டம் வரணுங்கிறதுக்காக தான் சார். கலைக்கிறது கிடையாது. யாருக்கு தெரியும். இல்ல நல்லா ஆடுவாப்ல. சரிண்ணே சரிண்ணே. அண்ணே நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்து சர்ச்சில் என்ன பாருங்க சார். நான் கூப்பிட்டதை மதிச்சு இவ்வளவு பெரிய ஆள் நம்ம வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டாரு. சும்மா சாதாரணமா விட்டுருவோண்ணா சார். இப்ப கூட கிரவுண்ட்ல தான் சார் இருக்கேன். அந்த நம்பி தான் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிருக்கேன். பாத்துக்க. ஆமா சார். நீயும் மந்திரி ஒரே ஆளுங்கிறதுனால என்னவோ தெரியல, அவர் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு. அதை நீ யூஸ் பண்ணிக்க சார். புரியல சார். சிதம்பரத்துல பை எலெக்ஷன் வருது இல்ல? ஆமா சார் தெரியும். அந்த பெல்ட் ஃபுல்லாவே நம்ம ஆளுங்க தானே. அதனால தான் சொல்றேன், அவர்கிட்ட எம்எல்ஏ சீட் கேளு, கண்டிப்பா சார். சும்மா இருங்க சார். நீங்க வேற. நம்ம அப்படியே எங்க சுயேட்சையா. ஐயோ நம்மளுக்கு அது செட் ஆகாது. சொல்லாம சொல்ல மாட்டேன் நம்பி. சரி, ஒரு மீட்டிங் இருக்கு, நான் திருப்பி லைன். சரிங்க சார். ஓகே சார். ஹலோ ஹலோ. டேய் இதுக்கு புலி வேஷம் போட யாரோ வரேன்னு சொன்னாங்கடா. என்னடா ஆச்சு? சீக்கிரம் வர சொல்றா. ஏய் கீர்த்தி, நீ என்ன ஷூவா மாத்துற? இல்ல மாஸ்டர், அம்மா அடிக்கு அவனுக்கு. நீ முட்டி போடு போல. போ. ஐயா இந்த சைடு ஸ்டேஜ் போட்டா தானே எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம அப்படியே பிளான் பண்ணிக்கலாம்ண்ணே. வாங்க. சார் தான் ஸ்கூல் ஹெட் பிரின்சிபல். இவங்க டீச்சர். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதானே என் கார்டு. உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த நம்பர் கூப்பிடுங்க. சரிங்களா? இன்னொன்னு. என்னது? கார்டு. இன்னொரு கார்டா? சரி வரட்டுமா? பாருங்க. என்ன நம்பி எம்எல்ஏ அது இதுன்னு பேச்சு அடிபடுது? நம்பி எம்எல்ஏ நம்ம ஊருக்கு பெருமை தானே. சும்மா இருங்கண்ணே. அவர் தான் ஏதோ ஃபோன் பண்ணி பேசிட்டு என்ன இருக்காரு. மாதிரி ப்ரோகிராம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி. புலி வேஷம் கட்டி ஆடவங்க. நீங்க வேணா வேற ஏதாவது. நீங்க என்ன ப்ரோகிராம் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்டூடண்ட்ஸ் ரெடி பண்ணிடுவேன். வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் கூட கேட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்ல தேவிகா படுகோனேன்னு ஃப்ரெண்ட். ஒரு 2 நாள்ல நான் அவங்கள கேட்டுட்டு சொல்லிடட்டுமா? டைகர் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாமா? புலி வந்து
அடிக்கும்போது அதோட நகம் வந்து 6 அடிக்கு வெளியே பாயுமா. இந்த அடியோட வெயிட் பிடி மாஸ்டர் கிட்ட அடி வாங்கிட்டு முடி போட்டுட்டு இருக்கா. என்ன ஆகும்? நாளை எந்திரிக்க முடியுமா? டைகர் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல். சரி, போர்டில் இருக்கிறத எல்லாருமே காப்பி பண்ணிக்கோங்க. என்ன சார், ஏதாவது கான்செப்ட் யோசிச்சிங்களா? குழந்தைங்களை வச்சு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணலாம் டீச்சர். இந்த குழந்தைங்க அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி. எப்படி? 60, 70, 80 அதுக்கப்புறம் 90 தானுங்க வரணும். அதை 90ங்கிறாங்க. நியாயமா அது வந்து 600, 700, 800, 90 தானே வரணும். ஆனா அதை 900ங்கிறாங்க 1000க்கு முன்னாடியே. இந்த மாதிரி சின்ன சின்னதான அறிவுபூர்வமான கேள்விகளை குழந்தைங்க கடவுள்கிட்ட கேட்டா நல்லா இருக்கும் இல்லைங்களா? நல்லா இருக்குங்களா டீச்சர்? நல்லா இருக்கும். ஒரு வாரத்துல நம்ம ரிஹர்சல் ஆரம்பிக்கணும். சரி சரி, போயிட்டு வரேன். எது பண்ணாலும் நாம புளியெல்லாம் வர மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாங்களா? பண்ணலாம். ஹாய். என்னையா நடக்குதுங்க? ஆன்லைன்ல தான் இருக்கிறாங்க, பேச மாட்டேன்றாங்க. ஏதாவது பண்ணுங்க சார். ஏற்கனவே பண்ணதுனால தானே ரிப்ளே வர மாட்டேங்குது. அதாவது இப்ப வரும் பாரு. கோவமா? வந்துச்சா வந்துச்சா? கோவமா இருந்தா பதில் சொல்லுவாங்களா? இப்ப பாரு சார். ஒய் ஐயோ, இவன் ஏன்டா முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோள அடிக்கிறான்? பொண்ணுங்கிட்டலாம் பிளாஷ்பேக்லாம் கேட்க கூடாது பிள்ளை. லூஸ்ல விடு, லூஸ்ல விடு. ஒய் ஒய் ஒய். நெக்ஸ்ட் கான்ட்ரோவர்சிடா ஓடிட்டு. ராத்திரி 12 மணிக்கெல்லாம் மீட் பண்ணலாமா? ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணா ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டை கிடைக்கல. உதார் பண்ணலாம்னு பார்த்தேன். டேய் டேய் ஏடா டேய் ஏடா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏடே என்னங்க இது, சொல்ல மாட்டீங்களா? என்ன சத்தம்? அடுப்புல. டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ திருடுத்தனம் பண்ணிட்டு திரியறீங்க. மாட்னீங்கன்னு வைங்க. ஏய் உன்னை கம்ப்யூட்டர்ல டீடைல்லாம் ஏத்து சொன்னா ஏத்துனியா? ஏத்து போ. புலே அவன் ஒழுங்கா பண்றான பாரு. மகிழ்ச்சி. ஏன் Facebook Saturday evening 6 o'clock, Chidambaram railway station.